ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் யகஷான் ஐடியாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றத என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து சனிக்கிழமை நைட்டு வந்து மாவு ஆட்டிட்டு, கிரைண்டர வாஷ் பண்ணி வச்சுட்டு போய் படுத்துட்டேன். சிங்க்ல வந்து பாத்திரம் வந்து ரொம்பவே இருந்தது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு இடுப்பு வலியா இருந்தது. என்னால நிண்டு கழுவ முடியல. சரி நாளைக்கு சண்டே தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காத்தால எந்திரிச்சு வந்து கிச்சன பார்க்கும்போதே அவ்ளோ ஒரு எனக்கு அழுகையா வந்தது. சரி ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்குள்ள வேண்டாம். குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து மிஷின்ல போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து மிஷின்ல போடுறதுக்கு தான் வந்தேன். அந்த எல்லோ கலர் துணி பார்த்தீங்கன்னா, அத கையில துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டு வச்சுட்டே இருந்தேன். சரி அது துவைக்க முடியல. ஃபர்ஸ்ட்டு யூனிஃபார்ம குழந்தைங்களுக்கு வேணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு அப்படின்றனால, மிஷின போட்டுவிட்டு நம்ம வேலைய போய் ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மிஷின ஆன் பண்ணி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுத்த வச்சு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து துணியில இருக்கிற எல்லா அழுக்கும் போயிரும். அதனால ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுத்த விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையா பார்த்தீங்கன்னா, கிரைண்டர எடுத்துட்டு அத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய ஸ்பேசஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கீழயே இருக்கிறனால நம்மளுக்கு எப்படி திரும்பும்போது கால்ல அடிக்கிறது, இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து அத எடுத்து வச்சுட்டு, கவுண்டர் டாப்ப வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வெஷல் வாஷுக்கு போய் நிக்கல. அதனால அடுப்பு திட்ட மட்டும் தொடச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுத்தமா இருக்கிற மாதிரியும் செய்யும். அது மட்டும் இல்லாம, நம்ம வேலைகள வந்து செய்யறதுக்கு உண்டான கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். எல்லாமே ஒரே அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வேலை செய்ற இன்ட்ரெஸ்ட்டே வராது. காத்தால வந்து எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி வாஷிங் இதுக்கெல்லாம் வந்து நிப்பேன். அவங்க அப்பா ஞாயித்துக்கிழமை வந்துட்டு கடைக்கு போணும் சீக்கிரமா அப்படின்றனால அவரு கிளம்பிட்டாரு. சரி நானும் குழந்தைங்க தானே அப்படின்றதுனால, கொஞ்சம் மெதுவா தான் வேலைங்க செஞ்சுட்டுருந்தேன். டைம் இருந்தனால ஃபர்ஸ்ட்டு வெஷல் வாஷ் எல்லாம் முடிச்சுட்டு, கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நாஸ்டா செய்ய ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு மாவு எடுத்துட்டு, அதில உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பொட்டுக்கடல சட்னி தான் செஞ்சிருந்தேன். கூடவே வந்துட்டு நேத்து வச்ச தக்காளி சட்னி இருந்தது. சரி அத 2யும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பளுக்கு செய்யறதுனால நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த தாளிப்பு இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இதே வந்துட்டு கணவருக்கெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டா தாளிச்சு, அந்த பாத்திரத்துலலாம் கொட்டி விட்டு, அதுக்கப்புறம் கரண்டி எல்லாம் போட்டு நீட்டா குடுப்போம். நம்பளுக்கு அப்படின்னும்போது, நம்ம அந்த மிக்ஸி ஜார்லயே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கையோட அதிலேயே போட்டு கழுவி போட்டுக்குவோம். நம்மளுக்கு ஏன் இன்னொரு பாத்திரத்த வேஸ்ட் பண்ணணும்னு. வடிகட்டுன சோம்பேறியா இருக்கிறேன். வர வர ஏன் தான் இவ்ளோ சோம்பேறித்தனம் வருதுன்னு தெரியல. சட்னி தாளிக்கவே இல்ல. அப்படியே கெட்டி சட்னியா வச்சு நானும் பிள்ளைங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதாங்க. சட்னி ரெடி ஆயிருச்சு. நேத்து வச்ச தக்காளி சட்னியும் இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு சாதா தோசை போட்டுட்டு, அதுக்கப்புறம் முட்டை தோசை ஒண்ணு போட்டு குடுத்தேன். குழந்தைங்க இந்த மாதிரி லீவ்ல இருந்தா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியுது. ஸ்கூல் டேஸா இருந்தா சாப்பிடவே மாட்டேன்றாங்க. டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப சுமையா 10த் படிக்கிறா. டைமே கிடைக்க மாட்டேன்து. ஸ்கூலுக்கு போயிடுறா. வந்த உடனேயும் ஏதாவது வந்து டீயோ, காஃபியோ இல்ல ஏதோ ஒண்ணு பூஸ்ட்டோ போட்டு வச்சேன் அப்படின்னா, அத குடிச்சிட்டு டியூஷன் போயிடுறா. சாப்பிட்றேன்னா, இல்ல வேண்டாம். பசி இல்ல, பசி இல்லன்னு ஏதாவது ஒரு நொறுக்கு தீனி தின்றாங்களே ஒழிய, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுறாங்க. சண்டேன்றனால சுமையா வந்துட்டு எப்பவுமே வீட்ல இருக்கும்போது, எனக்கு வீடு கூட்டி சுத்தம் பண்ணி குடுத்துருவா. அந்த வேலைய என் புள்ள செஞ்சுருவா. அவளுக்கும் டியூஷன் இருந்தது. சண்டேவா இருந்தாலும் 10த்னால. அதனால சீக்கிரமா வீடெல்லாம் கூட்டி குடுத்துட்டு, டிஃபன் சாப்பிட்டுட்டு டியூஷன் கிளம்பிட்டா. நான் சாப்பிட்ட கையோடயே வந்துட்டு அரிசிய ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தான் சமைக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடெல்லாம் வடிச்சு விட்டேன். அவங்க அப்பா கடைக்கு சீக்கிரமா போனலான்னு நான்வெஜ் எதுவும் எடுக்கல. முட்டை இருந்தது. அதனால முட்டைய வேக வச்சுட்டு, கொத்தவரங்காய் இருந்தது. அத வந்துட்டு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொத்தவரங்காவையும் தண்ணீல வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், லைட்டா உப்பு போட்டு. இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, பருப்பு சால்னா வைக்கிறதுக்கு பருப்ப வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காய் வேக வைக்கிறதுக்கு கொத்தமல்லி தழையும், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சொரக்கா போட்டு பருப்பு சால்னா வச்சிருந்தேன். காய சேத்துன கையோடையே புளி தண்ணியும் போட்டுட்டு, நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு, காய் வேகுற அளவுக்கு தண்ணி போட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, பருப்பு சால்னா ரெடி ஆயிரும். கையோட வந்துட்டு காய வந்துட்டு நல்லா வடிச்சு விட்டுட்டு, ஸ்டீமர்ல இந்த மாதிரி வச்சுட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, மீதி இருக்கிற பாத்திரத்த வந்து சிங்க்ல போட்டுட்டேன். இந்த பக்கத்துல ஒரு கடாய வச்சுட்டு, பொரியல வந்து தாளிச்சு விட்டேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டேன். கொஞ்சமா கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பில போட்டுட்டு, பெரிய வெங்காயத்தில மீடியம் சைஸ் இருக்குல்ல, அந்த வெங்காயத்த ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும்,
எடுத்துட்டு அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி வணங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம பொரியல்லே போட்டிருக்கோம். அதனால பார்த்து கம்மியா தான் சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகாய்த்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கிட்டு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தக்காளியிலேருந்து பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதனால சிம்ல வச்சு அத ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். அது வேகிற கேப்ல வந்துட்டு முட்டையில வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாமே புது முட்டை தான் வருது. கடையில வாங்கும்போதே கேட்டு வாங்க சொல்றாங்க. இல்லாட்டின்னா முட்டை பார்த்தீங்கன்னா 1, 2 ரொம்ப உடைஞ்ச மாதிரி வந்தது. தோல் உரிக்கும்போதே முட்டை பாதி முட்டை அதிலேயே போயிருது. அதனால பரவாயில்ல. இது முட்டை வேக வைக்கும்போது லைட்டா வந்து எண்ணெயும், உப்பும் போட்டு வேக வச்சேன். நல்லா வந்துட்டு தோல் உறிஞ்சு வந்துருச்சு. கையோட வந்து பொரியலையும் தாளிச்சு விட்டுட்டேன். இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. கூடவே எப்பயும் போல பருப்பு சால்னாவ நல்லா தாளிச்சு விட்டு, இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டுக்குவேன். அப்படி போகும்போது நல்லா சால்னா வந்துட்டு ஃப்ளேவரா நல்லா வாசமனமா இருக்கும். இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, பொரியல் வெந்துருச்சு. கையோட அதையும் 2 பெரட்டுட்டு, ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து வறுவல் தான் செய்யணும். இன்னைக்கு வந்துட்டு எப்படி செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ ஒரு பேன்ல 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டேன். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு. ஆயில் போட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, லைட்டா மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுட்டு, இதை எண்ணெயில எல்லாம் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்பயும் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கிறேன். ஹைல வச்சோம் அப்படின்னா முட்டை வந்து கருகிரும். லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா, சூப்பரான முட்டை வறுவல் ரெடி. கடைசியா வந்துட்டு இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டேன். நல்ல வாசமனமா டேஸ்ட்டா இருந்தது. இனி சிங்க்ல பாத்திரம் வந்து சமைச்ச பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு. விட்டோம் அப்படின்னா மறுபடியும் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, முட்டை வேகுற கையோடையே வந்துட்டு பாத்திரத்தையும் மீதி இருந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்பும் நீட்டா கிளீன் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு குடுத்துட்டேன். நம்ம வீட்டுக்கு மேல வந்து ஹாஜரா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல குஷ்கா, தால்ச்சா, கிரேவி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. கூட அதுவும் சேர்த்து குடுத்துருந்தாங்க. அதையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களுடைய சண்டே போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.